கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாள் விசேஷமாக இயேசு மகாராஜா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பூமியிலே வந்து நமக்காக நம்முடைய பாவங்களை, சாபங்களை, நோய்களை, நம்முடைய துக்கங்களை, வேதனைகளை எல்லாவற்றையும் சுமந்து அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்த நாள். பிரியமானவர்களை, சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே ஆணிகள் அறையப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் தேவன் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். இதனால் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது போல அடிக்கப்பட்டு குத்தப்பட்டு முடியினால் சூடப்பட்டு அவ்வளவு வேதனைகளை நமக்காக சகித்தார், ஏற்றுக்கொண்டார். கெத்சமனே தோட்டத்திற்கு போகும் பொழுது தன்னுடைய சீடர்கள்ல முக்கியமான 3 பேரை எப்பொழுதும் தன்னோடு கூட அழைத்து கொண்டு போகும் பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்து கொண்டு போனார். அவர்களை விழித்திருங்கள் என்று சொல்லி அவர் சற்று அப்புறம் போய் அவர் வியாகுலப்பட துவங்கினார் என்று பார்க்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, பிதாவை நோக்கி, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். 3 முறை ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம். அவர் 3 முறை ஜெபம் பண்ணி இந்த பாத்திரத்தை ஒருவேளை பிதாவாகிய தேவன் நீக்க கூடுமானால் நீக்கட்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். ஆனால் அவர் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினாலொழிய அது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது என்பதை அறிந்து பின்பு அந்த ஜெபத்தை விட்டுவிட்டார். அப்போ அவர் வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது என்று பார்க்கின்றோம். மனு குலத்தின் அத்தனை சாபங்களும் அத்தனை பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்படுகின்றது. அதை சுமந்து அவர் வேதனைப்பட ஆரம்பிக்கின்றார். எனவே வியாகுலப்படும் பொழுது அவருடைய வேர்வையானது தண்ணீராக வராமல் அப்படியே சரீரத்தில் இருந்து அது இரத்தமாய் வெளியே வருகின்றது. அப்போ பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். என்ன பலப்படுத்தி இருப்பார்? நீர்தான் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண வேண்டும், நீர்தான் இந்த மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க கூடிய தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை பலப்படுத்தி இருப்பார் என்று எண்ணுகின்றேன். அதற்கு பின்பு காட்டி கொடுக்கப்படுகின்றார். காட்டி கொடுக்கப்பட்ட பின்பு அவர் பிரதான ஆசாரியனுக்கு முன்பதாக கொண்டு செல்லப்படுகின்றார். அதற்கு பின்பு அந்த இரவு முழுவதும் பார்க்கும் பொழுது அவர் மரண அறைகள் என்று சொல்லப்படுகின்ற பூமிக்கு அடியிலே தோண்டி பாறைகளினால் ஆக்கப்பட்ட அப்படிப்பட்ட சிறைகள்ல குற்றவாளிகளை அடைத்து வைப்பது அங்க உண்டு. நீங்க எங்க கூட வீடியோல பார்க்குறீங்க. இந்த மாதிரி தான் இன்னும் அது பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இது போல இயேசுவை கூட அந்த மாதிரி ஒரு பாதாள அறையில இரவு முழுவதுமாக அடைத்து வைத்திருக்கிறாங்க. அப்பொழுது அவருக்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியாது. அந்த இரவு முழுவதும் அந்த வேதனையில் அவர் தனிமையில் துடித்து கொண்டிருப்பார். வெள்ளிக்கிழமை காலையிலே அவரை அழைத்து கொண்டு பிலாத்துவின் இடத்துல கூப்பிட்டு போறாங்க. அப்போ எல்லா ஜனங்களையும் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் வேதப்பாரர்களும் ஏவி விடுறாங்க அவனை சிலுவையில் அறையும்படியாக. பிலாத்துவின் இடத்திலே அப்படி ஏவி விட்ட பொழுது பரபாசை விடுதலை செய்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படியாக பிலாத்து ஒப்பு கொடுப்பதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, பின்பு அந்த போர் சேவகர்கள் அவர் மேல முள்ளினால் ஆன முடியினை அவருடைய சிரசில் சூட்டப்படுகிறது. அவ்விதமாய் சூட்டப்படுகிற முள் அவருடைய தலைக்குள்ளாக சென்று எவ்வளவு வேதனை உண்டாக்கி இருக்கும். இரத்தம் வெளியே வந்திருக்கும். மனு குலத்தினுடைய பாவங்கள், விசேஷமாக நம்முடைய சிந்தையிலே இருக்கிற போராட்டங்கள், சிந்தையிலே இருக்கிற கரைகள், பாவங்கள், இவைகளை நீக்கவோ என்னவோ முள்முடியினால் அவர் சூடப்பட்டதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, இப்படியாக வியாழன் இரவிலிருந்து நம்முடைய பாடுகளை, துக்கங்களை, பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு கொல்கதா மலை மேட்டிற்கு அழைத்து செல்லப்படுகின்றார். அப்பொழுது தனக்காக
அழுது கொண்டிருக்கின்ற திரள் ஜனங்கள்ல பெண்கள் அழுகிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அவர் சிலுவையை சுமந்து கொல்கதாவிற்கு சென்று அங்கே கால்களிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு சிலுவை மரத்திலே அவர் தூக்கப்படுகின்றார். பிரியமானவர்களே, தவறு செய்கின்ற குற்றம் செய்கின்ற கள்வர்களை, அப்படிப்பட்டவர்களை தான் அந்த நாட்களிலே சிலுவையிலே அறைவது வழக்கம். நகரத்திற்கு புறம்பே கொண்டு போய் அவ்விதமாக அவர் அறையப்படுகின்றார். பிரியமானவர்களே, எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அடிக்கடி அல்லது வருடம் ஒரு முறை பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்டு வந்த வெள்ளாட்டுக்கடா, புறா, காளை இவைகளின் இரத்தத்தினாலே தீர்க்க முடியாத நம்முடைய பாவங்களையும் துக்கங்களையும் ஒரே தரம் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். இன்று பெரிய வெள்ளிக்கிழமை நம்ம கிறிஸ்துவினுடைய பாடுகளை தியானித்து கொண்டிருக்கின்றோம். அவர் சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு மரித்ததை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இது நமக்கு ஒரு வெற்றியின் நாள், இது துக்கத்தின் நாள் அல்ல. நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர் நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, துக்கங்களிலிருந்து, நோய்களிலிருந்து தூக்கி எடுத்த நாள். பிரியமானவர்களே, நாம் அவருடைய பாடுகளை தியானிப்போம், தியானித்து நம்ம பலப்படுவோம். பிரியமானவர்களை, நமக்கு இது வெற்றியின் நாள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் தேவகுமாரனாகிய கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மரித்ததை நாங்கள் நினைத்து தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே தேவ பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு மெய்யான மனம் திரும்புதல், மெய்யான அர்ப்பணிப்பு ஒவ்வொருவருக்குள்ளும் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று பெரிய வெள்ளி. இந்த நாளிலே கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கின்றோம். நமது சென்னை ஆசீர்வாத திருச்சபையிலும் 11 மணிக்கு சிறப்பு ஆராதனை உண்டு. அதிலே இயேசு மகாராஜாவினுடைய சிலுவை பாடுகள் மற்றும் சிலுவையிலே அவர் மொழிந்தருளின 7 திருவாய் மொழிகள், இவைகளை குறித்து நம்ம தியானிக்க போகின்றோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகின்றோம். இந்த ஆராதனைக்கு நீங்கள் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். விருதுநகர், மும்பை பகுதியிலே இருக்கும் நம்முடைய ஆசீர்வாத டிவி தேவ பிள்ளைகள் அங்க ஆலயத்திற்கும் செல்ல அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அழகுமில்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கெடுற்றார் எந்தனை மீட்க. அழகுமில்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கெடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்த